வங்கியில் கடன் வாங்க வேண்டும் என்றால் நல்ல சிபில் ஸ்கோர் இருந்தால் மட்டும் பத்தாது, அதை தாண்டியும் வங்கிகள் சில விஷயங்களை கவனிக்கின்றன. அவை என்ன? இதோ பார்க்கலாம். வங்கியில கடன் வாங்க போனா உங்களுடைய லோன் அப்ளிகேஷனை பூர்த்தி செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சிலருக்கு லோன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கிய காரணம் ஒன்று சிபில் ஸ்கோர். ஒரு சிலருக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தாலும் லோன் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பொதுவாக வங்கியில் போய் லோன் அப்ளிகேஷன் பூர்த்தி செஞ்சு வங்கியில் கொடுத்ததுக்கு அப்புறம் வங்கிகள் முதல் வேலையாக உங்களுடைய சிபில் ஸ்கோரை தான் செக் பண்ணுவாங்க. சிபில் ஸ்கோர் பத்தாதுன்னா கதை அங்கேயே முடிஞ்சிடுச்சு, லோன் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஒருவேளை சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குன்னா அடுத்து உங்களால் வாங்குற கடனுக்கு வட்டியோட திருப்பி அந்த பணத்தை செலுத்த முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. வங்கிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மாத சம்பளத்துல பாதி உங்க வீட்டு செலவுகளுடைய தேவைக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. உதாரணத்திற்கு உங்களுடைய மாத சம்பளம் 50,000 ரூபாய். வங்கிகளை பொறுத்த வரைக்கும் உங்க சம்பளத்துல 25,000 ரூபாய் தான் இஎம்ஐ செலுத்தலாம். நீங்க ஏற்கனவே 10,000 ரூபாய் இஎம்ஐ செலுத்திட்டு வர்றீங்க அப்படின்னா அது உங்க சம்பளத்துல 20%. மீதம் இருக்கிற 30%த்திற்கு நீங்க இஎம்ஐ செலுத்துற மாதிரி லோன் வாங்கிக்கலாம். அப்ப உங்களுக்கு லோன் கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுடைய மாத சம்பளம் 1,00,000 ரூபாய். நீங்க ஏற்கனவே 50,000 ரூபாய்க்கு லோனுக்கான இஎம்ஐ செலுத்திட்டு இருக்கீங்க. வங்கிகளை பொறுத்தவரை நீங்க அதிகபட்சம் லோன் செலுத்தக்கூடிய 50% இதுலயே முடிஞ்சிடுச்சு. இந்த நிலையில உங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு கடன் கிடைக்காது. மாறா உங்களுடைய சிபில் ஸ்கோர் தான் பாதிக்கப்படும்.